ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிட்டில் டைம் சேனல்ல பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ்லாம் பண்ணிட்டு இருக்கோம் குழந்தைங்களுக்காக. அந்த மாதிரி டிஃபன் ரெசிபிஸும் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா ஒரு 5 நிமிஷத்துல பண்ற டிஃபன்னா காலையில யாரும் பட்னியா போக மாட்டீங்க, கண்டிப்பா சாப்பிட்டுட்டு தான் போவீங்க. அதுக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு நான் 2 பொருள் வச்சு தான் இன்னைக்கு உப்புமா செய்ய போறோம். அதுக்கு ஒரு கப்பு புழுங்கல் அரிசி வச்சிருக்கேன். அது கூடவே பார்த்தீங்கன்னா கிளாஸில் ஒரு அரை கிளாஸ் வந்து பருப்பு வச்சுருக்கோம். இது 2 பொருள் எடுத்துக்கோங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாஷ் பண்ணி காய வச்சுருக்க புழுங்கல் அரிசியை ஜாரில் போட்டுக்கலாம். அரை கப்பு பருப்பை ஜாரில் போட்டுக்கலாம். அதை ஒன்று பாதியாக அரைச்சிக்கோங்க. ஜெலிச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ரவை மாதிரி வரும், கொஞ்சம் மாவு மாதிரியும் வரும். அந்த மாவை வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து வச்சுக்கோங்க. அதை வச்சு என்ன ரெசிபி பண்ணலான்றதை அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ரவை வச்சு உப்புமா பண்ணிக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகாய் 1 போட்டுட்டு ஒரே ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு 1 கிளாஸ் ரவைக்கு 2 கிளாஸ் தண்ணி போல் எடுத்துக்கோங்க. நான் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். தண்ணி கொதிச்சோடனே ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலருங்க. அப்போ தான் கட்டி பிடிக்காமல் வரும். வச்சு மூடிட்டு இறக்குனிங்கன்னா உப்புமா ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். லிட்டில் டைம் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.